கொள்ளுங்கள். அவர்கள் இந்த உலகத்தை தாண்டி நாளை மறுமையிலும் பயணிக்கக்கூடியவர்கள். ஒரு ஹதீஸ், நாளை மறுமையில் ஒரு அடியான், ஒரு மனிதன், ஸ்வர்க்கத்திற்குரிய மனிதன், ஸ்வர்க்கத்தில் இறைவனிடத்தில் பிரார்த்தனை செய்வான், இறைவனிடத்தில் கையெழுவான். உலகத்தில் என்னோடு வாழ்ந்த ஒரு மனிதன், என்னுடைய நண்பன், இப்பொழுது ஏதோ ஒரு காரணத்திற்காக நரகத்தில் இருக்கிறான். அவர் என்னோடு தொழுதவர், என்னோடு நோன்பு நோக்குவர், என்னோடு இன்னத்தில் அமல்களை செய்வார். ஆனால் ஏதோ ஒரு காரணத்திற்காக நரகத்தில் இருக்காதா, அவரை எப்படியாச்சும் காப்பாற்ற எங்க வந்து இந்த உலகத்தில் இல்லை, சோதனை காலத்தில் இல்லை, துன்பத்தினுடைய கடனுடைய காலத்தில் இல்லை, இந்த உலகத்தை தாண்டி மரணத்தை தாண்டி நாளை விடுமையில் ஸ்வர்க்கத்திற்கு சென்ற மனிதன் இறைவனிடத்தில், அந்த சராசரத்தை படைத்து பரிபாலிக்கும் இறைவனிடத்தில் பரிந்துரை செய்வார்கள். யாருக்காக? அவரோடு பழகிய நண்பர்களுக்காக. அல்லாஹ் சொல்வாங்க, அப்படியா சரி. அந்த மனிதர் நரகத்தில் இருக்கும் அந்த மனிதரை எவருடைய உள்ளத்தில் ஒரு தீனார் அளவு ஈமான் இருக்கிறதோ அத்தனை நபர்களை தெரிந்தவர்கள் எல்லாரையும் அழைத்துவார்கள். நரகத்துக்கு எல்லாம் கட்டளையிடுவார்கள். அவர்களுடைய முகத்தை கரிப்பதிலிருந்து நரகத்திற்கு தடை விதித்து விடுவார்கள். அந்த மனிதர்கள் கூறியிருக்கப்படுவார்கள். மீண்டும் இறைவர்கள் இந்த மனிதர்கள் சொர்க்கத்திற்குரியவர்கள் கரம் எழுதுவார்கள். யாருன்னா அல்லாஹ் சொல்லுவார்கள், மீண்டும் செல்லுங்கள். நரகத்தில் அரை தீனார் அளவு எவருடைய உள்ளத்தில் ஈமான் இருக்கிறதோ அத்தனை நபர்களும் அழைத்துவார்கள். மீண்டும் அழைத்து விடுவார்கள். மீண்டும் இறைவனிடம் கையேந்துவார்கள். யாருன்னா அல்லாஹ் சொல்லுவான், நரகத்திலிருந்து எவருடைய உள்ளத்தில் அணு அளவு ஈமான் இருக்கிறதோ அத்துணை நபர்களும் அழைத்துவார்கள். இந்த உலகத்தை தாண்டி நாளை முழுமையை பரிந்துரை செய்யக்கூடிய நல்ல நண்பர்களை நாம் தேர்ந்தெடுக்கிறோமா என்று அதிகம் கவனம் செலுத்த வேண்டும். ஆக கண்ணியத்தின் குறித்தான அல்லாஹ் பலரடியார்களே, இந்த உலகத்தோடு முடியக்கூடியது அல்ல இந்த நட்பு. நாளை முழுமையிலும் நமக்கு ஒன்று உதவக்கூடிய நட்பை சரியா இஸ்லாமிய மார்க்கம் எப்படி தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று கட்டளையிட்டிருக்கிறது, அதன் அடிப்படையில் தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்தவனாக என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். வாகன